Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொய்யாப்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பழுத்த கொய்யாப்பழத்தை வச்சு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஒரு சில பேர் கொய்யாப்பழத்தை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை இந்த ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி ஜூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாப்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாங்க. நல்லா பழுத்த கொய்யாப்பழமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த தோல் சீவரை வச்சு நல்லா தோலை சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் கொய்யாப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வடிகட்டி தான் ஜூஸ் குடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் தோல் எடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்காட்டினாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி கொய்யாப்பழத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் அரை எலுமிச்சம்பழம் அல்லது முழு எலுமிச்சம்பழம் கூட உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் புதினா ஒரு 6 அல்லது 7 இலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு துளசி ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் லைட்டாக சால்ட்டுங்க, லைட்டாக பெப்பர், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூஸ் எந்த டைப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொய்யாப்பழ ஜூஸு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். பழுத்த கொய்யாப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. நன்றி, வணக்கம்.